எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். மட்டு, முதலாளி, நானு. நெறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் பத்தி பேச போறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, விம்பிள்டன் நாளைக்கு ஆரம்பிக்குது. விம்பிள்டன் பிரீமியர் டோர்னமெண்ட், கிராண்ட் ஸ்லாமையும் முக்கியமான டான்க்கெல்லாம் டான். ஸோ ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வந்து சிறப்பாக அல்கராஸ் சின்னர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல்ஸ் அப்படி அந்த அளவுக்கு வந்துச்சு. அதாவது 2019 ஃபெடரர் ஜோகோவிச் மேட்சோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃபைனலாக இருந்துச்சு. சின்னர் ஜெயிச்சிட்டாரு, மேட்ச் பாயிண்ட்டை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அல்கராஸ் வந்து ஜெயிச்சது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி. அதான் இவங்க 2 பேரும் தான் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு சண்டை போட போகிறாங்க அப்படின்றது வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் தேர் ஸ்டில் அ லாட் ஆஃப் டென்னிஸ் லெஃப்ட் நோவாக் ஜோகோவிச் அப்படின்னு நம்புறவங்கள நானும் ஒருத்தன். செமிஃபைனல் வந்து தோத்தாரு இது சின்னரோட இந்த வாட்டி. போன வாட்டி அல்கராஸ் ஜெயிச்சாரு ஆஸ்திரேலியன் ஓப்பனில். ஆனால் வந்து இன்ஜுரினால ஹி ஹேட் டு ஆப்ட் அவுட்டு. போன வருஷம் ஒலிம்பிக்ஸில் வந்து அல்கராஸ் ஜெயிச்சு தான் ரோலான் கேரோஸில் கோல்டு மெடல் வாங்கினாரு. பட் நோவாக் ஜோகோவிச் ஹேஸ் நாட் ஒன் அ ஸ்லாம் ஃபார் 2 இயர்ஸ். அது 2023க்கு அப்புறம் இன்னும் ஸ்லாம் ஜெயிக்கல. அது வந்து ஒரு இது. ஸோ இந்த வாட்டி ட்ரா எப்படி இருக்குன்னா, சின்னர் அல்கராஸை அவர் வந்து ஜெயிக்காம ஃபைனல் போக முடியாது ஜோகோவிச்சால. ஸோ 2 பேர்ல சின்னர் அவர் திருப்பி ஃபைனலில் செமிஃபைனலில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவருடைய பாத்தில். அல்கராஸ் வந்து சீட்ஸ் கோபை அப்படின்னா அவர் வந்து ட்ரேப்பரோட வரும் செமிஃபைனலில். அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அல்கராஸ் ஃபைனல் போயிடுவார். கடைசி 2 விம்பிள்டனுமே வந்து ஐடென்டிக்கலாக இருந்திருக்கு. 2023 வந்து ஜோகோவிச் அல்கராஸ் ஜெயிச்சிட்டாரு. 24 ஜோகோவிச் அல்கராஸ் ஜெயிச்சிட்டாரு. இப்போ 25 விம்பிள்டன். ஸோ அதே மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வரணும்னா சின்னரை ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் பெரிய சேலஞ்ச் இப்போது. நோவாக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஹெட் டு ஹெட் வந்து எல்லாரோடையுமே அதிகமாக இருக்குது. ஃபெடரர்னாலும் சரி, நடால்னாலும் சரி, அல்கராஸோடையும் ஹெட் டு ஹெட் வந்து அஹெடாக இருக்காரு. அவர் வந்து சின்னரோட மட்டும்தான் வந்து 4 ஆல் இருந்துச்சு. இப்போ தோத்ததுக்கப்புறம் சின்னர் வந்து ஒரு மேட்ச் அஹெடாக போயிட்டார் நோவா கூட. ஸோ இதுதான் வந்து இது. அல்கராஸ் வில் ஸ்டார்ட் அஸ் ஃபேவரட் அண்ட் சின்னர் வேர்ல்ட் நம்பர் 1. பட் ஹீ வில் ஸ்டார்ட் அஸ் ஜோகோவிச் வில் ஸ்டார்ட் அஸ் 7-time விம்பிள்டன் சாம்பியன். ஸோ இவங்க 3 பேர் தான் தே ஹாவ் மேக்ஸிமம் சான்சஸ் டு வின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பர்சனலாக கேட்டால் நான் ஜோகோவிச் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லுவேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இது தவிர வேற யாராச்சும் ஜெயிப்பாங்களா சொல்லுங்க. இல்ல இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான். நான் 3 பேர் கூட இப்போ ஜோகோவிச் கூட சொல்றல. இவங்க 2 பேர் தான் சின்னர்ல அல்கராஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜோகோவிச் ஆனால் பெஸ்ட் சான்ஸ் வந்து ஐ திங்க் கிராஸ் தான் நினைக்கிறேன். விம்பிள்டன் தான் பெஸ்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு ஜெயிக்கணும்னா. மற்ற இது ஜெயிக்கிறது கொஞ்சம் ரொம்ப இன்ஜுரி போனார ஆயிட்டாரு, அவ்வளவுதான். இன்ஜுரி ப்ரோன் சொல்றதை விட அந்த இன்ஜுரியில இருந்து அவர் ப்ரெப்பப் ஆகி அந்த அளவுக்கு மீட் பண்ண முடியல. அந்த ஃபுல் டோர்னமெண்ட் அந்த மேட்ச் ஃபுல்லாவே அந்த கன்சிஸ்டன்சி முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த நீ இன்ஜுரிக்கு அப்புறம் இருக்க முடியல. ஸ்ட்ரகிளிங் பிட்வீன் த மேட்ச். முன்னாடி அளவுக்கு அந்த ஓடி அந்த எண்ட்லெஸ் ஷாட்ஸ் கன்வெர்ட் பண்ண அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஸோ மற்ற சொன்ன எனக்கு ஜோகோவிச் வந்து ஒரு கண்டெண்டரா அப்படின்னா ஆன் பேப்பர் எஸ், பட் ரியலிஸ்டிக் ஸ்பீக்கிங் நோன்னு தான் சொல்லுவேன். அப்படின்னு நான் சும்மா ஒரு பேஜ் ப்ரோ கண்டிப்பா. ஆனா அப்படி ரூல் அவுட் பண்ண முடியாது ப்ரோ. நல்லா விளையாண்டாரு அவரு. ஆனா விம்பிள்டன் வந்து ஹேஸ் a habit of throwing surprises யூசுவலா. மத்தது வந்து நீ ஸ்ட்ராங்கா இவானிசெவிச் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு ஒரு சீசன்ல வந்து 90sல. கோரான் இவானிசெவிச் ஜெயிச்சாரு விம்பிள்டன் 2001 ஏதோ ஒரு டைம்ல. ஜெயிச்சாரு நினைக்கிறேன். இப்ப கடைசியா நீ ஃபெடரர் ஏரா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2002க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஃபெடரர், நடால், ஜோகோவிச், முரே 2 வாட்டி ஏதோ, இவங்க இந்த அல்கராஸ் இவங்கள தவிர யாருமே ஜெயிச்சது கிடையாது. ஒரே ஒரு தடவை ஜெயிச்சாரு நினைக்கிறேன். அதான் ஜெயிச்ச உடனே வந்து அவர் பிரிட்டிஷ் அப்படின்னுவாங்க. தோத்துட்டாருன்னா அவர் வந்து ஸ்காட் அப்படின்றாங்க. சோ இந்த கணக்கு தான். பட் இப்ப பிரிட்டிஷ் வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறது ட்ரேப்பர் மேல. அவர் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாரு. பட் இன்னும் இந்த போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பெட்டரா இருக்காரு. பட் ஆனா இஸ் அப் டு த சாம்பியன்ஸ், அதாவது அந்த டாப் லீக்ல இன்னும் வந்துட்டாரா, அந்த டாப் 3க்கு வந்துட்டாரான்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ ஸ்டில் சான்சஸ் வித் அல்கராஸ் அண்ட் சின்னர். ஆமா, பட் நான் திருப்பியும் சொல்றேன், ஜோகோவிச் ரூல் அவுட் பண்ணாதீங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஏர்லியாவே அரைவ் ஆயிட்டாரு. ரொம்ப இன்டென்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் இஸ் ஃபுல்லி ஃபிட் ஆல்சோ. பாப்பா என்ன ஆகுதுன்னு. அல்கராஸோட சேர்ந்தும் பிராக்டிஸ் பண்ணாரு. நிறைய பேரோட ஃபிட்னஸ் வைஸ் ஓகே தான். பட் ப்ராப்ளம் வந்து அதான் வெற்றி சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 2 டோர்னமெண்ட்டா நிகில் இல்லாம ஃபினிஷ் பண்ண முடியல டோர்னமெண்ட்.
அதுதான் இப்போ என்னன்னா when you get to the back end of the tournament அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய செட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்லாம் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபோர்த் ரவுண்டு குவார்டர் ஃபைனலாம் வரும்போது 4 செட்டர் 5 செட்டர் ஆடுறாங்க. பெரிய பிளேயர் வர ஆரம்பிச்சிருவாங்க. மேட்சஸ் ரொம்ப இன்டென்ஸாக போகும். இப்போ வந்து ஃபார் ஹிம் டு வின் திஸ் டோர்னமெண்ட் அவர் வந்து சின்னரை விளாடணும் செமிஃபைனலில். அது இன்டென்ஸ் ஃபிசிக்கலி மென்டலி. திருப்பியும் ஹி ஹேஸ் டு கம் பேக் அண்ட் பிளே அல்கராஸ் இந்த ஃபைனல் அப்படிங்கிறப்ப ஹெவி டால் எடுக்கும் அது பாடியில். அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி வரைக்கும் ஜோகோவிச் ஃபார்ம் எப்படின்னா மேக்ஸிமம் போனா 4th செட் வரைக்கும் போகும். 4th செட்லயே முடிச்சிருவாரு. 3rd செட்லயே நிறைய மேட்ச் முடிச்சிருவாரு. இல்ல 4th செட் ரொம்ப ரெண்டு தோத்தும் வந்து ஜெயிச்சிருக்காருல வெற்றி. உனக்கு தெரியும் 2020-21 பிரெஞ்ச் ஓப்பன்லாம் 2 செட் தோத்துட்டாரு ஃபைனல்ல சிசி பாஸோட. அதுக்கப்புறம் திருப்பி வந்து 3 செட் ஜெயிச்சாரு. அதான் ஸோ அது டினை பண்ண முடியாது ஸ்டில் இன் கண்டென்ஷன். பட் கரண்ட் இதுபடி சின்ன திருப்பி பழி வாங்குவாரா, ஆல்கராஸ் வந்து ஜெயிச்சிட்டாரு அந்த கான்ஃபிடன்ஸோட கேரி அவுட் பண்ணுவாரான்னு கொஞ்சம் பார்த்தா வெயிட் பண்ணி தான் சொல்ல முடியாது. பார்க்கணும். இதுனா ஜுவர்வு ஒரு அவுட் சைட் சான்ஸ் சொல்லலாம். இது வேற முக்கியமான பிளேயர் சொல்றேன். மெட்வடேவ், சிட்சி பாஸ் எனக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக. அவர் வந்து 2வது ரவுண்டே வெளியே போயிட்டு இருக்காரு எல்லா டோர்னமெண்ட்டும். அவர் சும்மா ஹைப் தான் பண்ணுறாங்களே தவிர பெரிய பிளேயர் மாதிரி ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு எனக்கு இது இல்லை. ஹானரபிள் மென்ஷன்ஸ்னா இந்த ஜுவர்வையும் மெட்வடேவும் சொல்லலாம். இவங்களும் ரொம்ப நாளாக பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்கிறோம். பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தேர் நாட் ஏபிள் டு லிவ் அப் டு இட். இது தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா? ஸோ அஸ் ஆஃப் நோ அல்கராஸ் வில் பி த ஃபேவரட் டு வின். சின்னர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்து ஜோகோவிச் சொல்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. வில் கீப் அசஸிங். நம்மளோட வியூவர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க இந்த விம்பிள்டனை பற்றி அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். வி வில் கீப் கம்மிங் ஆன் தட். விம்பிள்டனை பற்றி வேறு ஏதாவது சொல்லாமா, இல்லை அப்படியே அடுத்த ஐட்டத்துக்கு போகலாமா? போகலாம், நடக்கட்டும் வரையும் நம்ம அதை பற்றி பேசுவோம். டன். இப்போ அதான் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டென்னிஸ் கண்டென்ட்டோட வருவோம். இப்போ ஃபுட்பாலு, கிளப் வேர்ல்டு கப்பு மட்டும் உங்கள் ஏரியா சொல்லுங்கள். இல்லை அதான் நம்ம முன்னாடியே சொன்னோம். ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்கன் டீம்ஸ்லாம் நல்லா தான் விளாட்னாங்க. ஆனால் வந்து யூரோப்பியன் டீம்ஸ் வந்து இன்னும் சீசன் முடிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ தான் வந்து ப்ரீ சீசனாக யூஸ் பண்ணிட்டாங்க நிறையா. இது இப்போ தான் கொஞ்சம் சீரியஸாக விளையாட ஆரம்பித்தாங்க. அது இப்போவே தெரிஞ்சிருக்கும். பிஎஸ்ஜி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இன்டர் மியாமி மெஸ்ஸிலாம் விளாட்றாரு அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 4 கோலை போட்டு கிழிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சும்மா அப்படியே இது பண்ணிட்டு எதுவும் கோல்லாம் போடல, அப்படியே சும்மா திரும்ப ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி விளாட்றாங்க. இருந்த ஒரு சவுத் அமெரிக்கன் டீம் ஆல்மோஸ்ட் நார்த் அமெரிக்கன் டீம் போயிடுச்சு. இன்னும் ஒரு டீம் தான் இருக்குது, பால்மெராஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் செல்சியும் பால்மெராஸும் விளாடுவாங்க. இனிமேட்டு மோஸ்ட்லி எல்லாம் யூரோப்பியன் டீம்ஸ் தான் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து சிட்டி மோஸ்ட்லி சிட்டியும் இன்டர்ஸும் விளையாடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு அவங்க வந்து செல்சியோட விளையாடுவாங்க. அந்த சைடு வந்து ரியல் மேட்ரிடு, பேயர்ன் மியூனிக் மற்ற அந்த மாதிரி இருக்கும் ஷெட்யூல். ஆக்சுவலாக பிஎஸ்ஜி தான் இவங்க திருப்பி அதே மாதிரி யூரோப்பியன் சொன்ன மாதிரி யூரோப்பியன் டாமினேஷன் காட்டுறாங்க. பட் எல்லாம் பழைய கதை தான். சாம்பியன்ஸ் லீக் மாதிரி கடைசியில் கொண்டு வந்து லைக் லிட்ரலி செல்சி பால்மெராஸ் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு செமிஃபைனல்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸே சொல்கிறேன் 8 டீமில் ஒரே ஒரு நான் யூரோப்பியன் டீம் தான் இருக்கும். ஐ மீன் இன்னும் டீம்ஸ் இருக்கு, பட் ஆனால் நான் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறேன். இப்போ அல் ஹிலால் இருக்கு சிட்டியோட. ஐ திங்க் சிட்டியோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது இன்டர் மிலானோட ஃப்ளூமினேஸ் இருக்கு, அதுவும் முடிஞ்சிடும். டாட்மண்டோட மாண்டெரே இருக்கு, இது மெக்சிகன் டீமு, அதுவும் முடிஞ்சிடும். அது அவ்வளோதான். ரியல் மேட்ரிட் வந்து ஜுவென்டஸ் 2 பேரும் விளாட்றாங்க, அது ஓகே. அது 2மே யூரோப்பியன் டீம். குவார்டர் ஃபைனலில் பால்மெராஸ் மட்டும் இருக்கும். செல்சியோட விளாட்றாங்க, செல்சியோட தான் விளாட்றாங்க, அது வந்து கன்ஃபார்ம்டு குவார்டர் ஃபைனல்ஸ். அது மட்டும்தான் ஒரே நான் யூரோப்பியன் டீம் இருக்கும். அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் என்ன செல்சின்றதுனால நல்லா சொல்ல முடியல பால்மெராஸ் வருமா இல்லையான்னு. வேற எந்த டீமாக இருந்தாலும் சரி பால்மெராஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இப்போ செல்சி இது இருக்கிறதுக்கு நல்லா பயங்கரமாகவும் ஜெயிக்கலாம், இதுவும் போகலாம். கொஞ்சம் ரொம்ப யங் டீமாக இருக்கு. மற்றபடி எல்லாம் இது வந்து ஃபிஃபா கிளப் வேர்ல்ட் கப் வில் பிகம் சாம்பியன்ஸ் லீக் அப்படின்ட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் கொடுக்க முடியாதுதான். 4 வருஷத்துக்கு ஒரு தடவைட்டாங்க. பார்த்தா இப்போ வந்து எல்லாரும் வந்து செல்சி கோச் வந்து நேற்று கிழிச்சு விடுறாருன்னா இது சும்மா இடி இடிச்சதுன்னா வந்து மேட்ச் நிறுத்துறீங்க. அவன் நம்ம அவங்க ஊர்ல எல்லாம் இது மற்ற இடத்துல எல்லாம் இடி இடிக்குதோ விளையாடுறீங்க அப்படின்றாங்க. இங்கதான் இடி இடிச்சா மேட்ச் நிறுத்திடுறாங்க. 2 மணி நேரம் ரைடர் நிறுத்துவாங்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்ல. இங்க மேட்ச் நிறுத்துறீங்க, ஒரு கூட்டமும் இல்ல, கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. என்ன எல்லாருக்கும் வந்து இப்ப பிஎஸ்ஆர்
அதுக்காக காசு வேணும்ன்றதுக்காக அதுவும் நல்ல காசு கொடுக்குறாங்க ஜெயிச்சா. அதனால ஃபேர் இல்ல பிளே, ஃபைனான்சியல் ஃபேர் பிளேன்றதுக்காக சரி எல்லாரும் விளையாடுறாங்க, நல்ல காசு வருது, அதுல சைன் பண்ணா ஒரு 2 பிளேயர் சைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க காசுக்காக. பட் இப்ப கிளாப் கூட வந்து ரொம்ப திட்டினாரு. ஏற்கனவே வந்து இவ்வளோ இது பண்றீங்க, இப்போ லைக் கேப்பே இல்லாம விளையாடிட்டு இருக்கோம், இப்போ வந்து இது தேவையில்லாத இது அப்படின்றாரு அவரு. பேர்ன் மியூனிக் மேனேஜர் வந்து இன்னொன்னு சொல்றாரு, சிஇஓ. அதாவது எல்லாரும் இவ்வளவு சம்பளம் கேட்டீங்கன்னா இப்படிதான் விளையாடணும், சம்பளம் எல்லாம் அதிகமாவே கேட்டுட்டு இருக்கீங்க ஏஜென்ட்ஸும் பிளேயர்ஸும். ஆமா, அது நியாயம் தானே. இவ்வளவு அளவுக்கு என்னது ஒரு ஐபிஎல் டீம் அளவுக்கு காசு ஒரு பிளேயருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க விளையாடுங்கன்னு சொன்ன வருஷக்குள்ள அதான் சொல்லுவாங்க. அதான் அதாவது ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் $100 million மும்பை இந்தியன்ஸ் வாங்கினாங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 200 crores ஒரு டீம், இல்ல 200 crores $100 million ஃபர்ஸ்ட் இனிஷியலா மும்பை இந்தியன்ஸ் வாங்கினாங்க. ஓகே. அப்போ வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட பிரைஸ் வந்து 100 million pounds அது. லைக் பட் இப்போ 20 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐபிஎல். இல்ல சொல்றேன், அப்போதைக்கு சொல்றேன், ஒரு டீமோட வேல்யூ வந்து 1.5 times சிங்கிள் பிளேயர் அதிகமா ஃபுட்பால்ல கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தா இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வேல்யூ 1.5 பில்லியன் ஏதோ சொல்றாங்க. அவரோட ஓன் வேல்யூ அதான் சொல்றேன். ஃபுட்பால் இன்னும் வேற லெவல். அப்ப நீ விராட் கோலிக்கும் வேல்யூ பண்ணணும்ல. இல்ல இப்போ வந்து வந்துச்சு, இப்போ வந்து ஐபிஎல் வேல்யூவேஷன்ல வந்து டாப் 20 டாப் 10ல இருக்குடா. ஸ்போர்ட்டிங் லீக்ஸ்னு பார்த்தா டாப் 10ல இருக்கு. இல்ல அது வந்து வேல்யூவேஷன் ஓகே, ஏன்னா இப்போ நம்ம 2 டீம் வித்தோம்ல, இப்போ கடைசியா கொடுத்தோம், அது வேல்யூவேஷனால இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் உள்ள இருக்கிற ஃபைனான்சியல் லைக் என்ன சொல்றது, லைக் ஏர்னிங்ஸ் ரெவென்யூ எல்லாம் பார்த்தா இன்னும் க்ளோஸா கூட இல்ல. பட் கொஞ்சம் மத்த இப்போ கடைசியா 2 டீம் லக்னோ குஜராத் வேல்யூவேஷனால இது எல்லாமே 2000 பிளஸ் கொடுத்தாங்க ரெண்டுமே. ஐஎன்ஆர் நான் சொல்றேன், நீங்க வந்து டாலர்ஸ் சொல்றீங்க. அது வந்து இப்போ ஃபுட்பால் டீம் வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் கொடுத்துட்டு இருந்தாலும் தேர் ஸ்ட்ரகிளிங் டு, பெரிய டீம் இல்ல மத்த எல்லா டீம்ஸும் தேர் ஸ்ட்ரகிளிங் டு மீட். நிறைய டீம் வந்து பேங்க்ரப்டா போகுது, ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண முடியல, எல்லாருக்கும் அதிகமா பே கொடுத்து பிளேயர் வாங்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா ஏன் பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்த ஃபைனான்சியல் ஃபேர் பிளே எல்லாம் யாரையும் வந்து காப்பாற்றணும் அப்படிலாம் கிடையாது. அதாவது பெரிய கிளப்ஸ் வந்து 5-6 பேர் இருக்காங்க, அதாவது 7வது 8வது இருக்க கிளப் எல்லாம் வந்து பில்லியனர் வந்து வாங்கிட்டு அவங்க எல்லாம் உள்ள காசை போட்டு வந்துடுறாங்க, எல்லாத்துக்கும் இது பண்ண வந்துடுறாங்க, கம்பீட் பண்ண வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே ஹையரா இருக்கிற ரெவென்யூ இருக்கிற கிளப்ஸ் வந்து லைக் ஸ்டாச்சு கோ இருக்கணும்னு சொல்லிட்டு இதை சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ரியல் மேட்ரிட் வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து பில்லியனர் வந்து எவனாச்சும் ஒருத்தர் ரியல் வேலட் ஒரு கிளப் இருக்கு, அதை வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கம்பீட் பண்ணானா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எல்லாம் டாப் கிளப்ஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதான் இந்த கிளப் வந்து பிளேயர்ஸ் வந்து வேல்யூ ஃபார் மணி எதிர்பார்க்கறாங்க, கொடுத்த காசுக்கு விளையாடுன்றாங்க. ஆனா இப்ப வந்து நீ சொல்றது 4 years once சொல்ற கிளப் வேர்ல்ட் கப், இந்த மாதிரி தான் T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சாங்க ஐசிசி 4 years once அப்படின்னு. இப்ப 2 years once வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல வருஷத்துக்கு எவ்ரி இயர் ஐசிசி ஈவென்ட் நடக்கும். இப்போ வந்து ஃபார்மல் இரஸ்பெக்டிவ் எவ்ரி இயர் ஒரு ஐசிசி ஈவென்ட் நடக்கும். ஏன்னா இப்ப இந்த போன வருஷம் இது WTC விட்டுருங்க, ஒயிட் பால் சொல்றேன். அதுக்கு போன வருஷம் வேர்ல்ட் கப் நடந்துச்சு, அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் பண்றாங்க ஈரோட நடந்துச்சு, இப்ப அடுத்த வருஷம் வந்து வேர்ல்ட் கப் நடக்குது. ஆமா, சோ ஏதாச்சும் நடந்துட்டு தான் இருக்கும் நடுவுல. யுஎஸ்ஏ மெக்சிகோ தானே அடுத்த வேர்ல்ட் கப். கனடா யுஎஸ்ஏ மெக்சிகோ. ஓகே சரி, கிரிக்கெட் பேசுவோமா? அடுத்து டென்னிஸ் பேசியாச்சு, ஃபுட்பால் பேசியாச்சு, கிரிக்கெட்டுக்கு வாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு கிரிக்கெட் உலகில், என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்னு வந்து தோத்துட்டாங்க அவங்க, அன்பார்ச்சுனேட்லி. டோர்னமெண்ட் ஆனால் ஓப்பன் ஆயிடுச்சு டிஎன்பிஎல். மற்றது எம்எல்சி இதெல்லாம் சொல்லுங்க. இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் தயாராகிட்டு இருக்காங்க செகண்ட் மேட்சுக்கு. ஐபிஎல் ட்ரேட் டாக்ஸ் இன்னும் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. மட்டும் நீ ஏதாவது தெரிஞ்சா சொல்லு, அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு லைவ் போங்கலாம் சொல்லியிருக்காங்க நம்மள. வேற என்ன ஐபிஎல் ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு? நிறைய நம்மளோட நிறைய தெரிஞ்சிருக்காங்க, அதான் சொல்றாங்க. டாக்ஸ் வந்து உண்மையாலுமே நடக்குதா இல்லையான்னு தெரியல. அதாவது ரொம்ப வந்து பெருசா வந்து ட்ரேட்லாம் வந்து பண்ற அளவுக்கு ஐபிஎல் இன்னும் அந்த அளவுக்கு ஆகல இல்லைங்கிறீங்க நீங்க. அப்படியே ஓட்டி விட்டீங்க, ஐபிஎல் ஓட்டி விட்டீங்க. இல்ல இன்னும் டீம்ஸ் வந்து அந்த அளவுக்கு தைரியமா வந்து இத பண்ணிட்டு ஒரு ட்ரேட் தைரியமா பண்ற அளவுக்கு யாரும் இல்லைன்ற. ஃபுட்பால் அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஓபனா பண்ண மாட்டாங்க.
நம்ம விளையாடுற வெறும் 14 மேட்ச் தான். அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு டீம் ட்ரேட் பண்ணி பெரிய அளவுக்கு மேட்ச் சேஞ்சஸ். ஃபுட்பால் வந்து ஒரு சீசன் ஆடுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு 40 மேட்ச் கிட்ட ஆடுறாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்க ட்ரேட் பண்ணி ஒரு பிளேயர் இன்ஜுரி இந்த மாதிரி தாக்கு பிடிக்கணும்னு எதிர்பார்க்க த்ரூ த இயர். நம்ம இந்த 2 மாசத்துக்காக மும்பை இந்தியன்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட்டை வாங்கிட்டாங்கன்னா ஐயோ வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ட்ரேடே பண்ணல அப்படின்னாலும் சொல்றீங்க. ஏமாட்டு ட்ரேடு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் போற மாதிரி. ட்ரேட் வந்து யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் மும்பை இந்தியன்ஸ் ஒத்துக்குறாங்கன்னா வேற ஏதாச்சும் கண்டிப்பா நம்ம ஓப்பனா சொல்றதா என்ன தெரியாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், அண்டர் த டேபிள் டீலிங் இல்லாம நடக்காது. அது வந்து பண்ண முடிஞ்ச ஒரு டீம் அது அவங்கதான். அது வந்து ஓகே ப்ரூவ் நமக்கு தெரியாது இல்ல, அவங்க தான் பண்ண முடிஞ்சவங்க முடியாதவங்கன்னு தெரியாது. சரி, இப்ப ராகுல் தேவாட்டியான்னு நினைக்கிறேன் எங்க இருந்து எங்கெங்கயோ ஃபிளைட் பிடிச்சி கடைசியில எங்கெங்கயோ போனாருன்னாங்களே, 3 டீம் மாறினாரா அந்த ஒரே இதப்போ? இது என்ன இந்த இவர் சொல்ற மாதிரி இருக்கு. இன்ஜூரி ஏதோ ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காரு நினைக்கிறேன். ரைட் ரைட்ல இது மாட்டி வச்சிருக்காரு ஸ்லிங். இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா திவேத்தியாவும் வாஷிங்டன் சுந்தரும் சென்னைக்கு வராங்களாம். அது போல கான்வே வந்து நம்ம குடுக்குறோமா ஜிடிக்கு அப்படின்னு வந்து சரி ரிலீஸ் பண்ணா அவர் பேஸ் பிரைஸ் எவ்வளவு வைக்கிறாரோ அவ்வளவு அப்படியே எடுத்துட்டு போலாமே அவங்க. இல்ல சரி கொடுத்துடலாம் நான் சொல்லுவேன். ஆனா அது வந்து கொஞ்சம் தெரியல, யாரோ ஒருத்தர் கலத்தி விட்ட மாதிரி தெரியுது. சுந்தர் இன்னொரு யாரு? தேவாட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே பேசணும் அந்த ஒரு ஸ்லாட் அவரு அப்படின்னு அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க. வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு வந்து இப்ப ஹெட்மேயர் 2 அடிச்சதுனால அவர் ஹெமாங் பதானி அங்கதானே இருக்காரு. அவர் வந்து ஆர்ஆர்ல இருந்து ஹெட்மேயரை புடிங்கி டெல்லி கூட்டு வந்துருவாராம். முன்னாடி டெல்லியில தானே இருந்தாரு ஹெட்மேயர். அஸ்வின் எல்லாம் டெல்லியில இருக்கும்போது ஹெட்மேயரும் டெல்லியில தான் இருந்தாரு. அதான் திருப்பி கூட்டு வந்துருவாங்க ஹெட்மேயர் படிக்கிறதுனால. அது வேணா நடக்கலாம், நாட் நெசசரிலி பிகாஸ் ஆஃப் ட்ரேடு. அது வந்து ஆர்ஆர் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க ஆக்ஷன்ல எடுக்கலாம் ஹெட்மேயரை. அவங்களுக்கு ஒரு ஸ்பாட் காலியா தான் இருக்கு. ஃபாஃப் ஜேஎஃப்எம் அது எப்படி 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு அவங்க கேஎல் ராவல திரும்ப ஓப்பனிங் தான் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா, ப்ரூக்ஸ் தான் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றாங்கல்ல, அந்த ஸ்பாட்ல ஹெட்மேயர் இருக்கிறவங்க விளையாட வைப்பாங்க. அது வேணா நடக்கலாம். பட் ஆனா முன்னாடி சொன்னது தேவாட்டியாலாம் கொஞ்சம் இந்த விண்டோ மூடுற வரைக்கும் ஏகப்பட்ட கலக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். பட் ஏதாவது ஷுவரா தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் எபிசோட் நாங்களே போட்டு உங்களுக்கு சொல்றோம் வியூவர்ஸ். அதுக்கப்புறம் வி வில் டிஸ்கஸ். பட் வரதன் வி ஆர் பிரிங்கிங் இட் யூ. அப்புறம் நீங்கள் எதுனாலும் சொல்லுங்கள். ஸோ இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேவையான அளவுக்கு பேசிட்டோம். இந்த மேட்ச் இந்தியா இங்கிலாந்து அதுக்கும் தனியாக வருவோம் ப்ரீவியூ. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்தாலும் சீரீஸ் க்ளோஸாக தான் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம பேச வருவோம் தனி ப்ரிவியூ. அந்த டோர்னமெண்ட்லாம் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் எழுதி வச்சுருக்கோம், லிஸ்ட்டு போட்டு ஒரு டோர்னமெண்ட்டாக வெளியிடுவோம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா மற்றும் முதலாளி? எம்எல்சி தான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்ல, டாப் 3 இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ் மற்றவங்க 2 பேரும் டாப் 2 குவாலிஃபை ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு பாட்டம் 3 பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஒன் சைடாவே போயிருச்சு இந்த வருஷம் டோர்னமெண்ட். ஆல்மோஸ்ட் இன்னும் எவ்வளவு மேட்ச் இருக்கு, இன்னும் ஒரு டீமுக்கும் இன்னும் 3 மேட்ச் இன்னும் காலியா இருக்கு. இப்பவே ஆல்மோஸ்ட் டிசைட் இருக்கு. இப்படிதான் நம்ம போன தடவை சொன்னோம். ஆனா கடைசியா ஐபிஎல்ல வந்து இல்ல இது அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். எம்எல்சி பெரிய அளவுக்கு இப்போதைக்கு ஸ்விங்கர் அளவுக்கு எதுவும் இல்லை, கன்னியூ ஆவாங்க. மிச்சவன் வந்து 4 மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் ஆன் த ட்ராட் வாங்கியிருக்காரு. அது வந்து இப்போதைக்கு இன்னும் 1 வாங்கிட்டாருன்னா சகிப் அல் ஹசன் ரெக்கார்டை ஈக்குவலைஸ் பண்ணிடுவாரு. அதனால அவர் ஒரு அடுத்த வருஷம் ஐபிஎல் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஓகே, ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு கண்டென்ட். ஸ்குவிட் கேம் 3 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது பார்த்தீங்களா? வியூவர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறோம். வெற்றி உன்னுடைய ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டு we can close. அதான் இப்போ இது ஒரு சின்ன ஒரு summary of this week and forthcoming week. We'll be back with more news. We'll sign off for this. Bye.